கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது அப்பாவின் முழு பாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு நாட்களாக நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், கடகராசினாலே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்த அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் எங்கே உச்சமடைகிறார்? கடகராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ பொதுவாகவே அப்பா மேலே உயிருக்கு உயிராக இருப்பீங்க. அவ்வளோ தூரம் ஒரு முழுமையான பாசத்தை காட்டக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அப்பாவின் பாசம் முழுமையாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் அல்லது 5 வருட காலமாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு, இல்லை அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க வரவே இல்லை, ஸோ இப்படிலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்துச்சுன்னா அது முழுமையாக சரியாகி அப்பாவின் முழு ஆசீர்வாதமும் அப்பாவின் முழு அன்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த பிப்ரவரி மாதம் 2026. அதே போல் உங்கள் அப்பா வழி உறவுகள் மூலமாக ஏதேனும் சொத்துக்கள் கிடைக்கணும், அந்த சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி சின்னமண்ணாமாகி ஏண்டா காதல் பண்ணோம், காதல் பண்ண பிறதாண்டா வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய காதலர் அல்லது உங்கள் காதலி உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய நிலைகள் மாறுபட போகிறது என்பது உண்மை. ஸோ காதலில் சிக்கி தவிக்கிற கடகராசிக்காரங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய கடகராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் வாங்க முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இது அப்புறம் பண்ணுவோம், இந்த படிப்பை பிரகாட்டி படிக்கலாம், அதே போல் பார்த்திங்கன்னா எழுதுகிற பிரகாட்டி எழுதலாம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நன்மதிப்பு உறுதியாக குறைக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக இருங்க. அதுக்கடுத்து மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் கடகராசிக்காரங்க பொதுவாகவே தலையிடக்கூடாது. ஸோ அப்படி தலையிடும் போது தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத மன அழுத்தம் வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக இருக்கணும்.